இதே ஃபார்முலாவுல பயணிச்சீங்கன்னா, வெற்றி கிடைக்காது. திமுகவை வீழ்த்த முடியாது. ம். அது வீழ்த்துவதற்கான பலத்தோட நீங்க இருக்க முடியாதுன்னு தானே அவங்கலாம் சொல்றாங்க. என்ன 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 இப்ப நான் சொல்ற மாரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா பலமாயிடுவோன்றாங்க கட்சி. நான் சொல்றேன். அதாவது இரட்டை தலைமை எங்களுடைய இயக்கத்திற்கு வந்த பிறகு, ம். எவ்வளவு குழப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சரி. இரட்டை தலைமை. ம். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒற்றை தலைமை தான் இந்த இயக்கத்திற்கு ஒத்து வரும். ஒற்றை தலைமை வெற்றி பெறவில்லை இன்றைக்கு அப்டின்றாங்க. இரட்டை தலைமை வேணும்னு சொல்ல. ம். அட்லீஸ்ட் எல்லாரும் ஒண்ணு சேரணும். இரட்டை தலைமை வேண்டாம் சார். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா வெற்றி இல்ல கிடைச்சிரும்ன்றாங்க. ஒன்று சேர்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆ. தலைமையை மதிக்க வேண்டும். தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். தலைமையின் வழிகாட்டுதல் படி செய்ய வேண்டும். ம். அதாவது முன்னேர் செல்லுகிறது என்று சொன்னால் இவர்கள் பின்னேறாக இருக்க வேண்டும். ஓகே. அப்பொழுதுதான் சரியாக கட்சியை நடத்த முடியும். ம். ஆனால் முன்னேர் செல்லுகிற போது இவர்கள் பின்னேறாக செல்லாமல் குறுக்கு சால் ஓட்டுகிற போது ம். இயக்கத்தில் குழப்பம்தான் ஏற்படும். இயக்கத்திற்கு இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும். எனவே ஒத்த கருத்தோடு செயல்பட வேண்டும். ம். உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியிலே ஒன்று பேசிக்கொண்டு ஏதோ இயக்கம் இவர்கள் வந்தால்தான் ஒன்று அதாவது வெற்றி பெறும். வெற்றி பெறும் என்பத ஒரு கற்பனையை இவர்கள் வளர்த்து கொண்டு ம். கட்சியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த காரியத்திலே ஈடுபடுகிற போது தான் ம். எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருந்தோமே தவிர மற்றபடி இல்லை. நான் சொன்னதைப் போல இவர்கள் முதலில் பொதுச் செயலாளரை மதிக்கிறார்களா, ம். பொதுச் செயலர் பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? இப்பொழுது நீங்கள் சொன்னதைப் போல இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும்? இரட்டையிலே எதிர்க்கக்கூடாது. சரி. பொதுச் செயலாளர் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ம். இப்பொழுது கட்சி பொதுக்குழுவின் முடிவின்படி இவர்கள் நீக்கப்பட்டவர்களாக இருந்தால் கூட இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சேர்க்கப்படாமலேயே கூட ம். வெளியிலே இருந்து கூட ஆதரவு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது?